பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தை. அவர் கடைசி அந்த பஸ்கா ஆசரிப்பு பஸ்கா பண்டிகை ஆசரித்து கொண்டிருக்கிறார். அவர் சீசர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து அந்த பஸ்கா பண்டிகையிலே அவர் பந்தி இருந்து எல்லாம் சீசர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்போது ஆண்டவர் சொன்னது பாருங்க, இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இன்னும் எவ்வளவோ காலங்களுக்கு அப்புறம் நடக்க போகிற காரியங்களை அன்றைய நாளில் சீசர்களோடு இருந்து தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்கிறார். உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் எவ்வளோ கரிசனை உள்ளவராக இருக்கிறார். சீசர்களோடு கூட இருந்து பந்தி இருந்தவர், அதற்கப்புறம் இந்த திராட்சை ரசத்தை நான் பானமே பண்ணுறதில்ல, நீங்கள் திரும்பவும் என்னோட கூட அந்த பிதாவோடு பரலோகத்திலே பிதாவோடு நாம் ஒன்றாய் அவரோட கூட நாம் இருக்கும்போது பிதாவின் ராஜ்யத்திலே பரலோகத்திலே பிதாவின் ராஜ்யத்திலே நான் உங்களோட கூட இருக்கும்போது அப்போ தான் பானம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறார், எவ்வளோ கரிசனையாக இருக்கிறார். இதை எவ்வளோ தீர்க்க தரிசனமாய் எவ்வளோ காலங்களுக்கு அப்புறம் நடக்க போகிற காரியங்களை அன்றே சீசர்களோட சொல்லியிருக்கிறார். அப்போ இதற்கப்புறம் வருகிற எல்லாருமே தேவனை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வேத வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து யார் யாரெல்லாம் சீசராக வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் ஸ்லாக்கியம் கிடைக்கிறது. நாம் ஒரு நாள் மரித்த பின் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். அவரோட கூட இயேசு கிறிஸ்துவோட கூட வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவரோடு கூட கல்யாண விருந்திலே ஆண்டவரோடு கூட நாம் பந்தி இருக்கும்போது அந்த டைம் தான் நான் திராட்சை ரசம் இதை நான் பருகுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், அது வரைக்கும் அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நான் இப்போது போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லித்தான் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி சென்றிருக்கிறார். அவர் இன்றும் ஆவியோடு அவர் ஆவி நிலைமையிலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டராய் கிறிஸ்துவாக அபிஷேகம் பண்ணப்பட்டராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கிறிஸ்துவானர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அவர் இந்த பூமியில் இருக்கும்போது நாம் அவரோடு கூட இருக்கிறோம். நாம் பரலோகத்தில் போகும்போது அவர் நம்மோட கூட இருப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கிறோம், நாம் அவரோடு கூட இருக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அவரோடு. 2 பேரும் ஒருவரோடு ஒருவர் பிணைந்து இருக்கிறோம். ஆவிலே ஒருமனப்பட்டிருக்கிறோம். ஆவிலே நாமும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இணைந்திருக்கிறோம். ஒன்றாய் பாருங்க. அப்போ ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு கரிசனை அவர் தீர்க்க தரிசனமாய் அப்போதே சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட இருந்து பந்தி இருந்து அந்த கல்யாண விருந்திலே நாம் மணவாட்டி, இந்த பூமியில் இருக்கும்போது நாம் மணவாளன் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். மணவாளன் வருகைக்காக அனுதினமும் காத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் நொடி பொழுதும் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளில் அவரோடு கூட இணையும்போது மனைவியாக அல்லேலூயா ஆண்டவரோட கூட கல்யாண விருந்துக்கு நாம் ஆயத்தமாகி அவரோட கூட பந்தி இருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இது எதுக்குமே ஈடாக சொல்லவே முடியாது, விலைமதிக்க முடியாத பெரிய ஸ்லாக்கியம். அதற்காக தான் அந்த ஸ்லாக்கியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தான் அந்த பூமியிலே நீங்கள் நானும் அவரோட வழியில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். என்ன பாடுகள் வந்தாலும், என்ன உபத்திரங்கள் வந்தாலும், என்ன நிந்தைகள் இறுக்கங்கள் வந்தாலும் அது எங்களை ஒருபோது கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடுத்த நாளே அவர் பஸ்கா பலி கொடுக்கிற ஆட்டுக்குட்டியாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க போகிறார். அப்போ ஒப்பு கொடுக்க போகிறதுக்கு முன்பு அவர் தீர்க்க தரிசனமாய் சீசர்களோடு இந்த காரியங்களை பேசுகிறார். இன்று உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார்.
நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நாம் ஒரு நாள் மரித்த பின் பரலோக ராஜ்யத்திலே தேவனோட கூட, அவரோடு கூட கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாகி நாம் அவரோடு கூட திராட்சை பழ ரசத்தை பருகுகிறவர்களாக விருந்துக்கு, நாம் கல்யாண விருந்துக்கு நாம் மனைவியாக, நாம் ஆண்டவருக்கு மனைவியாக நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கப்பட இருக்கிறோம். அதை நினைத்து இவ்வேளையில் அந்த நினைவோடு நம்ம இந்த பூமியில் எந்த பாடுகள் வந்தாலும், எந்த உபத்திரங்கள் வந்தாலும், அது எதையுமே நம்ம மைண்ட் பண்ணாதபடி நமக்கு ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு குறிக்கோள். நாம் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டவர்கள். தேவராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிப்பதற்காக ஆண்டவர் நம்மளை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த வேலை செய்வதற்காக தான் இந்த பூமியில் வந்திருக்கிறோம். நமக்கு நிரந்தரமானது பரலோகம், நிரந்தரமானது ஆண்டரோடு இருக்கிற அந்த ஐக்கியம். அதுதான் அந்த நினைவோடு இவ்வேளையில் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளை தூங்குவோமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. அப்பா, அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு ஆழமாய் நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எவ்வளவு எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த பூமியில் என்ன பாடுகள் வந்தாலும், எந்த உபத்திரங்கள் வந்தாலும், நெருக்கங்கள், போராட்டங்கள் என்ன வந்தாலும், அது உம்மோடு இருக்கிற அன்பை விட்டு ஒருபோது பிரிக்க முடியாத ஆண்டவரே. எங்களுக்கு நிரந்தரமானது பரலோகம். நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் பரதேசிகளாக இருக்கிறோம். இந்த பூமியிலே பரதேசிகளாக இருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவரே, நீர் மணவாளன் நீர் வரும்போது மணவாட்டியாக நாங்கள் உம்மோடு சேர்ந்து ஆண்டவரே அப்பா பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரங்களாக ஆண்டவரே நாங்கள் அந்த நாளைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே காத்திருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் நீர் ஆண்டவரே தனிப்பட்ட முறையிலே ஆவியானவரை நீர் பேசிக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிற ஆண்டவரே அப்பா, திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இவ்வேளையில் உங்களோடும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும் என்னோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கிட்ட எந்த ஒரு நன்மையும் மேன்மையும் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையினாலே உம்முடைய பிள்ளையா எங்களை தேர்ந்தெடுத்தீர், முன்குறித்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர், வேறு பிரித்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. அந்த நாளைக்காக காத்திருக்கிறோம். அந்த கல்யாண விருந்து ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து அப்பா, நாங்கள் ஆண்டவரே மனைவியாக ஆக போகிறோம். உமக்கு நாங்கள் மனைவியாக ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, நீர் முன்குறித்திருக்கிறீர். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் அப்பா இதை பற்றி வெளிவாக அப்பா எங்களோடு பேசியிருக்க ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. அதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த தீர்க்க தரிசனமாய் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 2025 வருஷத்தின் ஜனவரி மாதத்தின் 7ஆம் தேதியை காண கிருபை செய்கிறேன். நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் இந்த பூமியில வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.